ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டன் டூர் பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் கார்டன் டூர் பார்ட் 1 பார்த்துருப்போம் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன செடிகள்லாம் இருக்குதுன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்து பார்க்குறது இந்த வெயில் காலத்தில் செடிகளை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் செடிகளை நான் ரொம்ப தண்ணீர் ஊற்றி கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே நம்மள மாதிரி கார்டன்ஸ் எல்லாருமே அப்படி தான். நம்மளுக்கு இது பெரிய வேலை, அந்த வெயில் காலத்தில் அந்த செடிகளை காப்பாற்றி கொண்டு வர்றது. ஸோ இருந்தாலும் பாருங்கள், நம்ம செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ டல் அடித்தாலும் நம்ம தண்ணீர் விட்டுட்டு ரெகுலராக உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குது. டேபிள் ரோஸ் செடிகள் நான் இங்கே நிறைய வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 26 வெரைட்டிஸ் இருக்குது. நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ செடிகளை பாருங்கள், நல்லா பூக்கள் நிறைய பூத்துட்டு தான் இருக்குது. அப்பப்போ கட்டிங்ஸ்லாம் எடுத்து புது தொட்டிகள்லாம் நான் வச்சு விட்டுருவேன். ஸோ நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒரு 26 வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல வெயில் ஃபுல் சன்லைட்டில் தான் நம்ம இந்த செடிகள் வைக்கணும். டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஷேடில் வச்சுட்டோம்னா செடிகள் பூக்கவே பூக்காது. வளரும், பட் நீளமாக அதோட தண்டு வளர்ந்து போய்கிட்டே இருக்குமே தவிர பூக்கள் வராது. ஸோ இந்த பாருங்கள், நான் வச்சுருக்கிற இடம் ஃபுல்லாகவே எனக்கு நல்ல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். இதில் எந்த ஷேட் ஏரியாவும் கிடையாது, பக்கத்தில் சின்ன சின்ன மரங்கள் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம டேபிள் ரோஸை வைக்கும்போது நமக்கு நல்ல பூக்கள் பூக்கும், நிறைய தளிர்களும் வரும். அது மாதிரி நம்ம செம்பருத்தி செடிக்கும் நம்ம ஃபுல் சன்லைட் அவசியம். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். எதுவுமே எந்தெந்த செடிகளுக்கு ஷேடில் இருக்கணும், எந்தெந்த செடிகள் நல்லா ஃபுல் சன்லைட்டில் இருக்கணும், நம்ம பார்த்து செடிகள் வைக்கும்போது நான் கிரவுண்டில் வச்சுருக்கிறதுனால பார்த்து வச்சுருக்கேன். ஸோ சில செடிகளை நானும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் வெயிலில் வைக்கிற செடிகளை கொஞ்சம் நிழலில் வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு தானாக அமைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பூக்கள் கம்மியாயிடுச்சு. அது என்ன நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது நிறைய பூக்கள் பாருங்கள். இந்த அடுக்கு செம்பருத்தியும் இந்த ரோஸ் கலர் செம்பருத்தியும் எனக்கு அவ்வளோ பூக்கள். அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது டேபிள் ரோஸ் தான். ஸோ இந்த சைட்லேயும் அந்த வேலியை ஒட்டி நான் நிறைய டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கத்திரி செடி இருக்குது. குட்டி குட்டியான பிஞ்சுகள் நிறைய வந்திருக்கு. ஸோ அப்பப்போ நம்ம கத்திரி செடி, மிளகாய் செடியிலேருந்து நமக்கு அறுவடை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் காய்கள் கிடச்சா நான் வீடியோஸ் போட மாட்டேன். கொஞ்சம் அதிகமாக அறுவடை எடுக்கும்போது நம்ம அப்படியே வீடியோ போடலாம். இங்கே கற்பூரவள்ளி செடி இருக்குது. இது கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்க்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாகவே வளரும். கற்பூரவள்ளி ஒரு ஹெர்பல் பிளான்ட்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது கஷாயம் போட்டு குடிக்கும்போது இருமல், சளி இதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸ். இந்த பீச் காஸ்மோஸ் சின்ன சின்ன செடிகளாக எனக்கு வளர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா பக்கத்துலேயே 5 மணி பூச்செடி வச்சுருக்கேன். இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? நான் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன், டிசம்பரில் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன், 24 டிசம்பரில். ஸோ எனக்கு இப்போ நல்லா தளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இது மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ. ஸோ நான் இது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட வாங்கினேன், இதோட தண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கெலாடியா பிளான்ட் இருக்குது. கெலாடியாவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கத்திரி செடி, பெரிய கத்திரி செடி. இதில் நிறைய அறுவடை நான் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் எனக்கு பிஞ்சுகளும் நிறைய பூக்களுமே இருக்குது. கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். ஸோ ஷேடில் இருந்தோன்னா நமக்கு பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சுடுது, பூச்சிகள் வந்துடுது. ஸோ கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஃபுல் சன்லைட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பர்பிள் கலர் நம்ம சங்குப்பூ செடிகள் தான். ஸோ அந்த கொடியும் நமக்கு பெரிய கொடியாக போக விடாமல் நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முனை அதை முனை பகுதியை கட் பண்ணி விடும்போது நமக்கு அது ரொம்ப பெரிய கொடியாக போகாமல் நமக்கு நார்மலாக செடி மாதிரியே வளர்த்துடலாம். ஏன்னா நம்ம சீட்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சங்குப்பூ கொடிய செடி மாதிரியும் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. இதுக்கும் நமக்கு சன்லைட் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் மயில் மாணிக்கம். ஆல்ரெடி நம்மகிட்ட டார்க் பிங்க் மயில் மாணிக்கம் இருக்குது. ஒயிட் கலர் கொடி போட்டு நல்லா இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மெரூன் சாமந்தி, துளசி இதெல்லாமே நமக்கு வளர்ந்துட்டுருக்கு. அடுத்த சீசனுக்கு தானே செவந்தி பூச்செடி நமக்கு பூக்கள் வரும். இது கோரியாப்சிஸ்ங்கிற ஒரு பூச்செடி. இங்கே பார்த்திங்கன்னா கெலாஞ்சியோ, இது கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குற ஒரு செடி. இது ஒரு பூச்செடி தான். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சீட்லிங், அதாவது தானாக முளைச்சி வளர்ந்த கோஸ்மோஸ், ஜீனியா, பால்சம் எல்லாமே இங்கே நிறைய நமக்கு வளர்ந்துருக்கு.
ஸோ நம்ம வந்து வெயில் காலம் அதிகமாக இருந்தாலுமே நம்ம வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுக்கும்போது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலே என்னோடய கார்டனுக்கு வந்ததும் கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த பூக்களும் செடிகளும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவசரமாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு காலையில் நான் வந்ததும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் தான் எனக்கு இந்த கார்டன். ஸோ பாருங்கள் இந்த ஜீனியா கூட பூக்கள் வரப்போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது செடிகள் நல்லா பச்சை பசேல்னு. ஸோ மழை விழுந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே துளசி செடி நல்ல பெரிய செடியாக நமக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தூதுவளை, இதுவும் ஒரு நல்ல ஹெர்பல் பிளான்ட் தான். எல்லோரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செடி. எப்போவும் தூதுவளை செடி வளர்க்குறீங்கன்னா ஃபென்ஸ் ஓரமாக வளர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க, முள் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த வெயிலுக்கும் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு பாருங்களேன். தண்டுகள் வச்ச தண்டுகள் எல்லாமே எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர் லில்லி பிளான்ட், இதுவும் நான் வந்து பல்ப்ஸ் இது ஆன்லைனில் நான் வாங்கினேன். ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இது நல்ல பெரிய செடியாக வளர்ந்து நமக்கு அப்பப்போ மொட்டுக்கள் பூக்கள் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இதை நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதை நான் தரையில் எடுத்து ரீபாட் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குன்னு விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பால்சம், பட்டர் கப் செடி, காஸ்மோஸ் இதெல்லாமே எனக்கு வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு. ஸோ கார்டனை பொறுத்த வரைக்கும் பூச்செடிகள் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விதவிதமான கலரான பூக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு மனசுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் நான் பூச்செடிகள் அதிகமாக எங்கள் கார்டனில் போட்டு விட்டுட்டேன். ஸோ நான் பூச்செடி விதைகள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா சேல்ஸுக்காக. ஸோ அதுலேருந்து அப்பப்போ என்னோடய கார்டனில் விதைகளை தூவி விட்டுடுவேன். ஸோ இங்கே பாருங்கள் நிறைய செடிகள், 5 மணி பூச்செடி, காஸ்மோஸ் எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கு, பூக்கள்லாம் கொடுத்துட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் ரெயின் லில்லி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லோ ரெயின் லில்லி. ஸோ மழை பெய்கிற டைமில் இந்த செடிகள்லாம் நமக்கு பூக்கள் கொடுக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அப்படியே புற்கள் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே. ஸோ நம்ம கார்டனில் எப்போவுமே க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து விதைகள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தூவிட்டு இருக்கும்போது நிறைய செடிகள் முளைச்சி வளரும்போது பச்சை பசேல்னு இருக்குது. அப்புறமா இங்கே பார்க்குறது ராமர் துளசி. அப்புறம் இங்கே வந்து கத்திரி செடி வச்சுருக்கேன். நிறைய செடிகள், கத்திரி செடி ஒரு 10 செடி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் காய்கள் வந்து எனக்கு அதிகமாக அறுவடை கிடைக்கிறதில்ல. ஏன்னா ரீசன் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஷேட் ஆகிடுச்சு. அதாவது மரம் வந்து சின்னதாக இருந்தது, இப்போ பெரிய மரமாக இருந்ததுனால நமக்கு வந்து அதிகமான காய்கள் அறுவடைக்கு கிடைக்கிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேபி பிங்க் சங்குப்பூ கொடி, இதே நான் வந்து செடியாகவே வளர வச்சுருக்கேன். அதிகமாக கட் பண்ணி விட்டுவிட்டேன் நுனி பகுதியை. ஸோ சங்குப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய கொடியாக போட்டு விட்டோம்னா சீடு எடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொய்யா மரம். ஸோ இன்னும் பூக்கள் வரல, பட் கொய்யா மரம் வளர்ந்துட்டுருக்கு நல்லா ஹெல்த்தியாக. இந்த கருவேப்பிலை கண்ணெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டியாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் நிறைய இருக்குது. நான் எடுத்த வீடியோ வந்து கம்மி தான், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுன்னு பாருங்கள். நான் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே, நான் காட்டுற இடம் ஃபுல்லாகவே கருவேப்பிலை செடிகள் தான், குட்டி குட்டியான செடிகள். இது எல்லாமே தானாக முளைச்சி வளர்ந்தது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது இவ்வளோ விதைகள் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. காக்கா வந்து அதிகமாக எங்கள் கார்டனில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த காஸ்மாஸ்குள்ளேயும் நிறைய கருவேப்பிலை, இந்த இடத்த சுற்றினாலுமே ஒரு 20-25 கருவேப்பிலை கன்று வந்து நமக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த நாற்றுக்கள்லாம் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் வளரட்டும், உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக. என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ், அப்புறமா இங்கே 5 மணி செடி, எல்லோ கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் எல்லாமே வச்சு விட்டுருக்கேன். எல்லாமே பார்க்குறதுக்கு பூக்கள் வந்து அழகாக இருக்கும் இல்லையா நமக்கு வந்து. ஸோ அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சங்குப்பூ கொடி. இங்கே பார்த்தீங்கன்னா தேன் கூடு வேறு வச்சுருக்கு. ஸோ இங்கே வந்து நான் பக்கத்தில் போகவே மாட்டேன். ஒரு தடவை போயிட்டு எனக்கு தேனிலாம் கொட்டிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் கார்டனில் வச்சுருந்தீங்கன்னா தேனி எங்கேயாவது கூடு கட்டியிருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, பக்கமே போயிடாதீங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி, இருவாச்சி மல்லி வச்சுருந்தேன், அதாவது ஸ்டார் மல்லின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருந்தேன். பட் இங்கே வந்து இப்போ ரீசன் எனக்கு நிழல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொய்யா மரம்லாம் வளர்ந்தவும் எனக்கு வந்து நிழலை வர ஆரம்பித்ததும் இந்த மல்லியில் எனக்கு பூக்களே வரல. ஸோ நான் அடுத்து மழைக்கு தான் இதை எடுத்து ரீபாட் பண்ணணும்னு இருக்கேன். நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல வைக்கணும். எப்போவும் மல்லிச்செடிக்கு அதிகமான வெயில் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு தொட்டியில் நான் வந்து இது வந்து டேங்லட் ஹாட்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்டோர் பிளான்ட். பட் எனக்கு இதில் அழகாக வளருது. இதில் வந்து சன்லைட் எனக்கு வரும். பட் இந்த செடிகள்னால கொஞ்சம் சன்லைட் கம்மியாக இருக்கும், வெயில் வந்து படுறது கம்மி தான். பட் இந்த டேங்லட் ஹாட் அவ்வளோ அழகாக படர்ந்து வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளவே எனக்கு வந்து தானாக முளைச்சி வளர்ந்த காஸ்மாஸ் பால்சமெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறமா இந்த ஃபென்ஸ் ஓரத்தில் நான் வந்து கெலாடியா போட்டு விட்டுருக்கேன். அப்புறமா பிரண்டை செடியும் எனக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு வாரம் முன்னாடி நான் அறுவடை பண்ணியிருந்தோம்.
இப்போ வந்து இன்னும் மறுபடியும் எனக்கு புது இலைகள் நல்லா தளிர்த்து வளர ஆரம்பிச்சிருச்சு. பிரண்டை வந்து நல்ல ஒரு அருமையான செடி, அதாவது ஹெர்பல் பிளான்ட்னு சொல்லலாம். மூட்டு வலிக்கெல்லாம் நல்ல ஒரு குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரண்டை தண்டுகள் கிடச்சிதுன்னா போதும், நீங்களும் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஓகே, என்னோடய கிரவுண்ட் கார்டன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.